பார்க்க போற ரெசிபி வந்து சதீஷோட ஃபேவரட் இன்கிரீடியன்ட் வச்சு குக் பண்ண போறோம். கருவாடு. ஸோ நான் வந்து இன்னைக்கு நெத்திலி கருவாடை வச்சு ஒரு சம்பல் மாதிரி உங்களுக்கு வந்து எப்படி பண்றதுன்னு காணிக்கிறேன். இது வந்து நீங்க தோசைக்கு, ரைஸுக்கு, இட்லிக்கு, ஆப்பம், இடியாப்பம் எது கூட வேணாலும் வச்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப ஈஸியும் கூட. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நெத்திலி கருவாடை வந்து தலையும் அதோட கட்ஸ், அந்த தலையை நீங்கள் பிடிச்சி இழுக்கும் போதே உள்ளே உள்ளதெல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் 1 மணிக்கூர் சோக் பண்ணி வச்சுருக்கேன். அது தண்ணியில் எதுக்கு சோக் பண்ணுறேன்னா, அதில் உள்ள எக்ஸ்ட்ரா உப்பு எல்லாம் போகிறதுக்கு. இப்போ வந்து நம்ம நெத்திலி கருவாடு வந்து தண்ணியில் சோக் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும். ஸோ இதை வந்து நல்லா இப்படி பிழிஞ்சு எடுத்துருங்க. ஸோ ஃபுல்லாக பிழிஞ்சு எடுத்துகிட்டு காணிக்கிறேன் உங்களுக்கு. நெத்திலி கருவாடை அரைச்சி எடுத்துருவோம். இப்போ நான் இதை ஜாரில் எடுத்துட்டேன். இதை வந்து மூடி போட்டு பிறுன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். தண்ணி விடக்கூடாது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட கருவாடை கொரப்பாக நான் அரைச்சிட்டேன். கருவாடு வந்து நான் நல்லா சதைச்சி வச்சுட்டேன். இதை ஓரத்தில் வச்சிடலாம். அதே மிக்சி ஜாரில் 1 கப் தேங்காய், 1.5 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 10 வரமிளகா, நான் 5 காஷ்மீரி சில்லி போடுறேன், 5 நார்மல் வரமிளகா போடுறேன். இப்போ இதை வந்து கொரப்பாக ட்ரை ஆகிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், நம்ம கொரப்பாக அரைச்சாச்சு. இதில் வந்து நான் வச்சுருக்கிற ஒரு 15 சின்ன உள்ளி, சின்ன வெங்காயம் இருக்குல்ல, அதை போட்டுக்கலாம். ஒரு 8 பல்லு பூண்டு வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கை கருவேப்பிலை, ஒரு 2-3 பல்ஸ் வந்து விட்டுடுறேன். கொஞ்சம் கொரப்பாக இருக்கும். கடாயை வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஹீட் ஆகட்டும். நம்ம எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு. இப்போ வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கருவேப்பிலை பொரிஞ்சாச்சு. நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற இந்த நெத்திலி கருவாடை ஆட் பண்ணிடலாம். கருவாடு போட்டதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இப்போ வந்து தேங்காய் ஆட் பண்ணிடலாம். நம்ம வந்து அரைச்சி வச்சு அந்த தேங்காவையும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இதில் உப்பு இல்லை அப்படின்னா, ஏன்னா கருவாட்டில் யூஸ்வலாக உப்பு நிறைய இருக்கும், அதனால் தேவைக்கு தக்கன உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம அடுப்பை வந்து லோ பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுருவோம். நல்ல இடையில வந்து கிண்டி கொடுங்க, அடி பிடிக்காமல் இருக்க. இது கொஞ்சம் நல்லா முருகி வரணும். ஸோ வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 12 to 15 மினிட்ஸ் வந்து நம்மளோட சம்பல் வந்து அடுப்பில் லோ ஃப்ளேமில் போட்டு நான் இடையில கிண்டி கொடுத்துட்டே இருந்தேன். இப்போ எவ்வளோ உதிராக ஆகிடுச்சு பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்மளோட அந்த ஃபிஷ்ஷு, அந்த தேங்காய் எல்லாமே நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ இதை வந்து நீங்கள் அடுப்புலேருந்து எடுத்துடலாம். ஒரு கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா இந்த சம்பல் வந்து கிட்டத்தட்ட 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்மளோட சூப்பரான நெத்திலி கருவாடு சம்பல் ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன மாதிரி இது வெறும் சாதம், ரசம் ஊற்றிட்டு இந்த சம்பல் வச்சு சாப்பிட்லாம். இல்லைன்னா தோசை கூட, இடியாப்பம், குருமா, தேங்காய் பால் கறி ஏதாவது வைக்கிறீங்க அப்படின்னா கூட இதை வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இதோட ஃபுல் ரெசிபி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். என்னோட வெப்சைட்டை போய் செக் பண்ணுங்கள். நிறைய ரெசிபிஸ் இருக்குது. yummy.com கீழே லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஸோ இதோடு இன்னைக்கு வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடய உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.